பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு மயிலை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மயிலோட அம்மா, மயிலோட அத்தை, சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே கூட வந்திருக்காங்க. சரவணன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம குழந்தைய பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் வீட்டில் மயிலுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக இது பண்ணி ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்பவே சோகமான ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. ப்ரெக்னென்சி இல்லவே இல்லை, ஃபால்ஸ் ப்ரெக்னென்சியாக காட்டுது, மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட சரவணனுக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சே மாறி போயிடும். அப்படியே ரொம்பவே சோகமாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரவணன் வந்து மயில் ஹக் பண்ணிக்கிட்டே நமக்கு குழந்தை பொறுக்குன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஆசையாக இருந்தேன் மாமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து இது என்ன புதுசா, நீ சொல்லாத பொய்யா, இதுலேயும் இந்த விஷயத்தில் கூட நீ எனக்கு பொய் சொல்லியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயில் கிட்ட கோச்சிப்பாங்க. ஆனால் மயில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தான் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நெகட்டிவ்னு வருது. ஸோ இது எதனால எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹை பண்ணிவிட்டு பாருங்கள்.